இது பந்தயமும் இல்லை, உன் போட்டியாளனும் நான் இல்லை. வெறுங்கால்களில் கற்கள் கீற முட்கள் குத்த பாதை முழுவதும் நடந்தேக விதிக்கப்பட்ட சக பயணி. அனுபவங்களின் விசாரணையை பகிர்ந்து கொள்ள நண்பன் தேவை. பழைய நண்பர்கள் பழைய நண்பர்களாகவே இருக்கின்றனர். ஆற்றின் நடுவில் ஈரல் குலை கேட்கும் நண்பன் இல்லை நான். என் சுமைகளோடு முடிந்தால் ஒரு சிறு பை அல்லது பெட்டி உன் சுமையையும் தூக்கவே சித்தம் கொண்டேன். பகிர்ந்து கொள்ளுதலின் முழு அர்த்தமும் நமக்குள் இறங்க ஒரு கணமேனும் பறவையாக பறக்க ஆசை. உதயசங்கர் அவர்களுடைய இந்த கவிதையை உங்கள் முன் வைத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநில குழு நடத்துகின்ற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களுடைய இந்த ஆய்வரங்கம், பாராட்டரங்கம் மற்றும் 2023ஆம் ஆண்டு தோழர் ஆதவன் தீட்சண்யா பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவருக்கு மத்திய அரசு வழங்கிய போலோ புரஸ்கார் விருது பெற்றமைக்கான பாராட்டை தோழர் கலப்பரன் அவர்களும் மதுக்கூர் அவர்களும் இப்போது தாமிய காசா மாநில குழுவின் சார்பில் வழங்குகிற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மாநில குழு மற்றும் மத்திய சென்னை தோழர்கள், அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கே பங்கேற்ற ஆய்வாளர்களாக உரையாற்றிய அமர்ந்திருக்கிற தோழர்களுக்கும், தாமிய காசானுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சரியாக ஒரு 20 நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறையில் எழுத்தாளர் கவிஞர் ஆதவன் தீட்சண்யா அவர்களுடைய கவிதைகளை பற்றி பேசுவதற்கும், அது ஒரு ஆய்வு மாதிரி அதையும் பேசுறதுக்கு சொன்னாங்க. நேற்று நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் சுட சுட பிரிண்டிங் வேலைகளை முடிச்சுட்டு அதை சேர்க்க வேண்டிய ஆட்களுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மத்தியில் வேகமாக ஓடி வந்து ரயில் ஏறதுக்கு முன்னாடி அந்த பை நிறைய அவருடைய கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாத்தையும் என் பை நிறைய வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு 15 நாளாக வந்து எனக்கு இப்படி ஒரு வேலையை எனக்கு வந்து இப்படி இதை வந்து எனக்கு முக்கியமானது என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தம்பி இதை செஞ்சிருவான்னு அண்ணன் நம்பினதான். அதாவது லட்சுமி ஆனந்தன் வந்து எப்படி நீ செஞ்சிருடா அப்படின்னு அவர் நம்பினது. அதை விட முக்கியமாக வந்து மாநில குழு தோழர்கள், மத்திய சென்னை தோழர்கள் லட்சுமி ஆனந்தனால இதை முடியும்னு நம்பினது எனக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் படிக்க மாட்டேங்கிற, ஏன் எழுத மாட்டேங்கிற, ஓடிக்கிட்டே இருக்கிற, இந்த கேள்விகள் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து நிச்சயிக்கப்பட்ட அந்த வருமானங்களை தாண்டி அதெல்லாம் தாண்டி சில வேலைகளுக்கு மத்தியில் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா, எனக்கு சமீபத்தில் மயிலாடுதுறை மாவட்ட குழு தோழர்களுக்கு நான் பெரிய நன்றியை சொன்னேன். தோழர் ஆதவன் தீட்சண்யா படைப்புலகம் பற்றி கதைகள் பற்றி ஜெய பேசினாரு, பிரமாதமாக பேசினாரு. அப்புறம் வந்து இவர் நான் பேசினேன். நல்லா ஏற்பாடு என்ன படிக்கிறதுக்கு, ஏன்னா மீண்டும் வந்து ஆதவன் தீட்சண்யாவுடைய கவிதைகளை வந்து முழுமையா படிச்சுட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மனநிலையை உருவாக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு கணமேனும் அப்படின்னு அவருடைய உதயசங்கருடைய முதல் கவிதை தொகுப்பு கோயில்பட்டியில வந்துச்சு. அந்த கவிதை தொகுப்பின் வடிவத்துல தான் அப்பயே அந்த காலகட்டத்துல ஆதவனுடைய புறத்திருந்து தொகுப்பையும் கோயில்பட்டியில இருந்து இந்த மணி மாரிசன் நாங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டு போய் நைட்டா போய் சேர்த்த கதையெல்லாம் சொன்னேன். இது இந்த கதைகளை வந்து நான் பேச முடியுமா, இந்த கட்டுரைகளை மொழிபெயர்ப்ப எல்லாத்தையும் நம்மளால பேச முடியுமா அப்படின்னு தோணும் போது நாம பேச வேண்டும் அப்படின்னு தோணுச்சு. நம் தோழர்களின் படைப்புகளை, கவிதைகளை, கதைகளை நாம் தெருவெங்கும் முழங்க வேண்டும் என்பதே இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கு. எனவேதான் உதயசங்கரின், ஆதவன் தீட்சண்யாவின், தமிழ்ச்செல்வனின், கரீமின், கருப்பு அன்பரசனின், ஹேமாவின், இன்னும் நம்முடைய தோழர்களின் கதைகளை நாம் உறக்க பேச வேண்டும். அந்த எனக்கு முன்னாடி பேசின தோழர் ஆதி வள்ளியப்பன் ரொம்ப அழகா அவர் கட்டுரையா இல்லாம சொன்னார்.
இதுக்கு முன்னாடி நாம வந்து எப்படி இருந்தோம் 4ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு இந்த இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் வந்து நான் பேசும்போது இது ஒவ்வொரு கட்டுரையுமே இந்த ஒவ்வொரு தொகுப்பையுமே பேசுவதற்கு ஒரு நாள் கட்டாயம் தேவை. மாதவராஜ் சொன்ன மாதிரி அவர் கதைகளை மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொகுப்பும் ஒரு நாள் முழுக்க தனித்தனியா பேச வேண்டிய இதுல நமக்கு இருக்கு, தேவைகள் இருக்கு. அப்படியான தேவைகள்ல இன்னைக்கு ஏன் நம்ம தோழர்களுடைய ஒரு பக்கம் வந்து நான் உதயசங்கரோட முன்னொரு காலத்தில் அதை பேச பின்னாடி வரேன், அதை வந்து பேசலாம். அந்த முன்னொரு காலத்தில் முழுக்க முழுக்க சாரதி, மாரிசு, முத்துச்சாமி, பாலு, சுவடி எல்லாமே வந்துகிட்டே இருப்பாங்க, கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. ஆமா, அது எல்லாம் அவரு அந்த 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 முழுக்க முழுக்க இருக்கும். இத படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொருத்தர் நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தாரு. அவர் யாருன்னா ஆதவன் எனக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தார். அவர் ஒத்த வீட்டுக்காரர். அவருடைய இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து வீட்டு தனி வீடா இருக்கும். அவருடைய பேட்டிகள்ல அவருடைய வாழ்க்கையை நானும் பார்த்திருக்கிறேன். ஒத்த வீட்டுல இருந்திருக்காரு. இவர் கூட்டத்துல இருந்து வந்தாலும் இவர் இருந்த வீடும் வேற மாதிரி, அவர் இருந்த வீடு வேற மாதிரி. இவர் கூட்டத்துல இருந்தாலும் அது தனியான வீடு, அவர் தனியா இருந்தாலும் அது ஒரு வகையான வீடு. எனக்கு இது ரெண்டுமே. அப்ப ஒரு 2 படைப்பாளிகளும் இங்க வந்து நமக்கு வந்து சமீபத்துல இவங்க 2 பேரையும் பத்தி ஏதோ ஒரு வகையில படிச்சுட்டு, இந்த படிச்சுட்டு மட்டும் இல்லை, இவங்களோட நான் வந்து பயணமும் செஞ்சிருக்கிறேங்கிற விஷயமும் எனக்கு இருக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம பேசணும்? 2011 வந்து நமக்கு வந்து இன்னைக்கு சாதிகளின் உடல் அரசியல் என்கிற உதயசங்கருடைய தொகுப்பு வந்து வந்திருக்கு. இந்த மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது வந்து எனக்கு திரும்ப நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். 4 அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்ட நம்பிக்கைகள். ஆனா இந்த நம்பிக்கைகள் முழுமையானதான்னா அதை நம்ம இன்னும் முழுமையா முடிவு செய்ய முடியல. எனக்கு மிகவும் வேதனை அளிப்பது எது தெரியுமா? கொடூரமானவர்களின் மிருகத்தனம் அல்ல, நல்லவர்களின் மௌனம் தான் எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறதுன்னு சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்றார். அந்த நல்லவர்களின் மௌனங்களை உடைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம எப்ப துவங்கணும்? 2015ஆம் ஆண்டு சாதிகளின் உடல் அரசியல் என்கிற இந்த தொகுப்பு வெளிவந்திருக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தொகுப்பு வெளிவந்து 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பார்ப்பன மேலாதிக்கவாதிகள் அஞ்சத்தக்க வேகத்தில் பணியாற்றி அரசியல் ரீதியாக தமக்கு கிடைத்துள்ள வெற்றியை பண்பாட்டு மேலாதிக்க வெற்றியாக மாற்றிக்கொண்டு வருகிற முயற்சிகள் வெற்றி பெறுமானால் இந்திய சமூகம் கடந்த காலத்தின் இருளுக்குள் மூழ்கடிக்கப்பட்டு விடும் என்கிற அபாயத்தை முன்னுணரும் கூருணர்ச்சி கொண்ட அரசியல் விலங்குகளாக எழுத்தாளர்கள் மாற வேண்டிய வரலாற்று புரிதலோடும் காலம் தனக்கு வழங்கியுள்ள பாத்திரத்தை நேர்மையாக வகிக்கும் ஆர்வத்தோடும் சொந்த வாழ்வை உற்று பார்க்கும் உதயசங்கர் நவீன காலத்துக்குரிய அரசியல் பண்பாட்டு விளிம்பீங்களுக்கு எதிரானதொரு வாழ்க்கையை முன்னுணர்ந்து பொருள்வயமான புற வாழ்க்கை நவீனம் சார்ந்ததாகவும், செல்போன் இருக்கும், எல்லாமே ஷூல இருந்து கார்ல இருந்து எல்லாமே நவீனமா இருக்கும், கருத்தியல் ரீதியான அக வாழ்க்கை பழமைவாதமாகவும் இருக்கிற இரட்டை நிலையை, அதை வெளிக்காட்டாது மறைக்கிற போலித்தனத்தை கண்டு நாணி மனுஸ்மிருதியால் குறுக்கீடு செய்யப்படாத தனது கடந்த காலத்தை தேடி அலைவதற்கு பதிலாக மத, சாதிய, பால்நிலை சார்ந்த சாய்மானங்களிலிருந்து விடுபட்டு கருத்தியல் ரீதியாக நவீனமானதொரு மனிதராக மாறுவதற்கான போராட்டத்தை தனக்குள்ளிருந்து தனக்கு எதிராக தொடங்கி அந்த போராட்டத்தின் ஊடாக தான் எதிர்கொண்ட அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி சாதிகளின் உடல் அரசியல் என்கிற இந்த தொகுப்பினுடைய முன்னுரையில தோழர் ஆதவன் தீட்சண்யா வந்து பதிவு செஞ்சிருக்கிறது சும்மா போற போக்குல இல்லை. ஏன்னா சொந்த வாழ்க்கை இப்ப நம்மளே வந்து நம்மளை வந்து பார்த்துக்க முடியும், நம்மளுடைய பல விஷயங்களை நம்ம பார்த்துக்க முடியும். வேற என்ன செய்ய, வீட்டில் சொல்லிட்டாங்க, மறுக்க முடியல, அவங்க நம்புறாங்க, என்ன செய்ய முடியும், எல்லாமே எல்லாமே அவங்க அவங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம வந்து கன்வின்ஸ் ஆகிட்டே இருக்கிற விஷயங்களை நாம வந்து உணர்றோம் தானே. நவீனங்களா வந்து அதாவது பொருள்வயமான புற வாழ்க்கையில வேறாகவும் அக வாழ்க்கையில நாம வேறாகவும் இருக்கிற இந்த உண்மையை வந்து நாம உண்ணுணர்றதுக்கு ஒரு கூருணர்ச்சி அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதை தாண்டி ஏதாவது ஒரு நம்ம வந்து நவீன வாழ்க்கைக்குள்ள வந்துடுறோம். இது எல்லாத்தையும் வந்து இந்த சாதிகளின் அரசியல் பல இதுல வந்து சாதிகளின் உடல் அரசியல்ல பல 12 தலைப்புகள், இந்த 12 தலைப்புகள்ல
பல்வேறு விதமா சொல்லி பார்க்க. ரொம்ப அடிப்படையா என்ன அப்படின்னா, அதுல வந்து பிராமணியம் உயிரோடு இருக்கும் வரை வர்ணாசிரம கோட்பாடு உயிரோடு இருக்கும். வர்ணாசிரம கோட்பாடு உயிரோடு இருக்கும் வரை மனு தர்ம சாஸ்திரம் உயிரோடு இருக்கும். மனு தர்மம் உயிரோடு இருக்கும் வரை தீட்டு தீண்டாமை உயிரோடு இருக்கும். தீண்டாமை இருக்கும் வரை முழுமையான மனித விடுதலை சாத்தியமில்லை அப்படின்னு உதயசங்கர் சொல்றார். பிராமணிய ஒழிப்பும் சாதி ஒழிப்பும் நீண்டகால திட்டமாக இருந்தாலும் உடனடியாக துவங்க வேண்டியது அவசியம். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதத்துக்குள்ள போறார். காந்தியத்தை விழுங்கிய இந்துத்துவான்னு இன்னொரு புத்தகம். அந்த புத்தகம் 11 தலைப்புகள். அந்த 11 தலைப்புகள்ல ஒரு தலைப்பு ஒரு கணமேனும்னு ஒரு தலைப்பு. இந்த சினிமா கலைஞர்களை இன்னும் இப்ப இருக்கிறதோட சேர்த்து அவர் எழுதி கிட்டத்தட்ட அது அதுவும் ஒரு 15 வருஷம் ஆகி 11 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சினிமா கலைஞர்களை இன்னமும் கடவுளாக பாவிக்கிறோம். அவர்களை நம்மை ஆள்பவர்களாக தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறோம். இப்போ தேர்ந்தெடுத்துட்டே விட்டோம். அவர் சொல்லிட்டாரு, அவர் தேர்ந்தெடுத்துட்டோம். 2000 வருடங்களுக்கு முன்னால் பிரித்தாள கையாண்ட பிராமணிய தந்திரமான சாதியத்தை இன்னமும் தீவிரமாக கடைபிடிக்கிறோம். சமாதான வாழ்வை சீர்குலைக்கிறார்கள் என்று தெரிந்தே மதவெறி சக்திகளுக்கு ஆதரவளிக்கிறோம். நம்மிடம் எங்கே கோளாறு இருக்கிறது, நாம் என்ன செய்ய போகிறோம், மதச்சார்பற்ற ஜனநாயக அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இவருடைய எல்லா புத்தகங்களையும் நம்மளை பற்றி நம்ம ஒரு சுய விமர்சனமா ஒரு பார்வையை வந்து வைக்கிறார். எல்லார பத்தியுமே இங்க இருக்கிற நம்ம இருக்கிற இந்த திடல் குறித்துமே பேசுறார். மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி இயக்கங்கள் இதை கவனத்தில் கொண்டு தங்களுடைய வியூகங்களை திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டுரைகள்ல சொல்லியிருக்கு. அதே மாதிரி அது வந்து இந்த காந்தியத்தை விழுங்கிய இந்துத்துவ புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகள்ல பல விஷயங்களை அதை என்னுடைய தொடர்ச்சியா பேசுறாரு. ஏன்னா இப்ப நான் குறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த ஒரு புக்கை வச்சு நீங்க தயவு செய்து நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து ஆய்வரங்கம் நடத்த முடியும் அன்பு. இது என்னன்னா நான் பெரிய எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. உங்களால நான் ஃபுல்லா ஓரளவு முழுக்க வந்து பரபரப்பான வாழ்க்கையில் முதல்ல படிச்சுட்டேன். ஆனா இதை வந்து அப்படியே இன்னும் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. இது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த புக்ல வந்து முன்னொரு காலத்தில் அப்படிங்கிற புக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இருக்கு. இது போக அந்த வேத காலத்திற்கு திரும்ப முடியுமா அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு ஆதார நூல்களாக மட்டும் ஒரு 18 புத்தகத்தை வச்சிருக்கிறார். பெரியார், அம்பேத்கர். அவர் சொல்றாரு, அம்பேத்கர் புத்தகத்தை வந்து அவருக்கு வந்து முதல்ல கிடைக்கும் போது நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நிறைய சொல்லிருக்கீங்க. அதாவது அம்பேத்கர் புத்தகங்களை வந்து முதல்ல சாதாரணமா ஒருத்தர் கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா அப்புறம் வந்து ஒரு தேவை கருதி படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவர் வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி அவருடைய முகநூல்ல அந்த பதிவுகள்ல இந்த குழந்தை இலக்கியத்துல அவர் சொல்லப்படுற விஷயங்கள்ல எல்லாத்துக்குள்ளேயும் அவர் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு அதை வந்து இணைச்சு கொண்டு வராரு அப்படிங்கிறத அவருடைய இதுல வந்து நம்ம பார்க்க முடியும். புனிதம் என்பது அதிகாரம் அப்படின்னு சொல்றார். மக்களை நிராயுதமானிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் பண்பாட்டு அரசியல் களத்தில் சிறு ஒளியாக வேணும் மதச்சார்பற்ற முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் வேதகால சார்வாகன் தொடங்கி நம்ம அம்பேத்கர், பெரியார், வரலாற்றறிஞர்கள் நமக்களித்த கொடையான பகுத்தறிவு சிந்தனைகளின் தொகுப்பு நமக்கு உதவியாக இருக்குங்கிறத அவர் முன் வச்சுதான் இந்த 3 புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் இவருடைய புத்தகங்கள். இது போக வந்து அவருடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்னா, நீங்க வந்து ஒரு தளம் இல்லை. அவர் வந்து இப்ப சிறார் இலக்கியம் எப்படி ஆச்சரியமா இருக்குன்னு அவரு ஆதி வள்ளியப்பன் கேட்ட மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கும் அவரை பார்க்கும்போது. நீங்க இன்னைக்கு தீக்கதிர் வண்ணக்கதிர்ல அவர் வந்து அவருடைய கதைகள் வருது. அது குழந்தை கதைகள் மாதிரி தெரியும். பாத்திரங்களுக்குள்ள ஒரு சண்டை. சமீபத்துல ஒரு கதை வந்துச்சு, பாத்திரங்களுக்குள்ள ஒரு சண்டை. அந்த சண்டையினுடைய முடிவு எல்லாரும் எப்படி நீ நானும் அம்மா அப்பா எப்படி ஒழுங்கா வேலை செய்யணும், 2 பேரும் வேலை செஞ்சாதான் இங்க வேலை நடக்கும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத அதன் வழியா ஒரு ஒரு குடும்ப வாழ்வினுடைய அந்த குழந்தைகள் கதையும் மாதிரி அதுக்குள்ள வந்து பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. இதுல வந்து இந்த முன்னொரு காலத்தில்ங்கிற இந்த புத்தகம் வந்து அதுல வந்து படிக்கும் போதெல்லாம் படிக்கிற எல்லாருக்கும் நம்மளை பத்தி ஏதாவது எழுதிட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் வர்ற மாதிரி தான் ஒவ்வொரு அவருடைய பதிவுமே இருக்கு. இந்த 22 தலைப்புகள், இந்த 22 தலைப்புகள்ல ஒவ்வொருத்தரை பத்தியும்
அவர் கூட பழகுன, அவர் கூட பயணம் செஞ்ச, அவரை உருவாக்குன இந்த கேப்டன் பாலு அப்படின்னு அவர் சொல்றாருல்ல, அந்த கேப்டன் பாலு அந்த குழந்தை கதைகள் அவருக்கு உண்மையிலேயே இவருக்கு கேப்டன் அவர்தான். பாலசுப்ரமணியன் என்ற பாலு தான் கேப்டன். அது இந்த முன்னொரு காலத்தில் பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் மைண்டுக்குள்ள அந்த கேப்டன் இயங்கிக்கிட்டே இருக்காரு. அந்த பால்வண்ணன் எப்படி இயங்கிட்டு இருக்காரு, பாலச்சந்தர் எப்படி நம்ம கூட இயங்கிட்டு இருக்காரு, இவங்க எல்லாரையுமே வந்து எப்படி இந்த இந்த படிக்கும்போது அப்படி ஒரு இது. ஒரு பக்கம் எனக்கு இந்த ஆய்வு நம்ம இந்த சாதிகளின் உடற்சியல், காந்தியத்தை விழுங்கிய இந்துத்துவா, வேத காலத்துக்கு திரும்ப முடியுமா, இந்த இது பூராமே முழுக்க முழுக்க அதனுடைய உள்வாங்கிறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம அவ்வளவு குறிப்பெடுத்து குறிப்பெடுத்து படிச்சு எழுதி நம்ம இது பண்ணணும்னா அவர் எந்த அளவுக்கு வந்து அவருடைய தேடுதல் இருந்திருக்கும்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இது ஒரு பயங்கர ரொமான்டிசைஸ் மாதிரி தெரியும். ஆனா இந்த முன்னொரு காலத்திற்குள்ள பூராமே வந்து அவ்வளவு ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லும் போதும், நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்ங்கிற இந்த நம்முடைய அமைப்பு, நீங்க மற்ற அமைப்புலாம் எப்படி இல்லை ஆதி வள்ளியப்பன் யாரெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில அவங்கள கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டவங்களா இருக்கும்போது, நம்முடைய அமைப்பு அப்படி இல்லைங்கிறதே அவரே நீங்க உங்களை தாண்டி தான் அப்படி சொல்றேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே இந்த முன்னொரு காலத்தில் படிக்கும்போது ஒரு இந்த அமைப்பு தாமியசாங்கிற இந்த அமைப்பு உருவாகி இன்னைக்கு ஒரு ஒரு தலைவர், மாநில துணைத் தலைவரா இருக்கிறாரு. இந்த 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 வரலாற்றை புறம் பார்க்கும்போது ஒரு பகுதியினுடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய முழுமையான ஒரு பகுதி வந்து அந்த பகுதி பூராமே தெரியுது வேற வேற விதமா. ஒரு ஒரு எழுத்தாளன் உருவாகிறதுக்கான ஒரு விஷயங்களை எப்படியெல்லாம் வந்து இதுல உருவாகி இருக்கு, ஒரு வாசிப்பு எப்படி உருவாக்கி இருக்கு, அதன் மூலம் வந்து அந்த இதுல நண்பர்களை பற்றி சொல்லி கொண்டு வரும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தஸ்தாவேஸ்கியை பத்தி, வெந்நீர இரவுகளை பத்தி ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கோயில்பட்டியை பத்தி அவர் சொன்னபோது இப்ப எனக்கு கோயில்பட்டியை பார்க்கும்போது அந்த கோயில்பட்டிக்குள்ள உதயசங்கரை பார்க்கும்போது ரத்த கண்ணீர் தான் வடிக்கும். வந்து இதெல்லாம் படிச்சுட்டு பார்க்கும்போது இல்ல அந்த கோயில்பட்டி இல்ல. ஆனா அவங்க எல்லாம் இருக்காங்க. மாரிஸ் இருக்காரு, உதயசங்கர் இருக்காரு, சாரதி இருக்காரு, ரெங்கராஜ் இருக்காரு. சில பேர் இல்ல, முத்துச்சாமி இல்ல, சில பேர்ல இல்ல. ஆனா கோயில்பட்டி அதுவா இல்ல. இந்த கனவுல இந்த இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்த ஊரா கோயில்பட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுவா இல்ல. அப்ப என்ன ஆச்சு, நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது புதிய கனவுகளை, புதிய எழுத்தாளர்களை, கலைஞர்களை கண்டுபிடித்து விட்டு இந்த நூலை போல ஒவ்வொரு ஊரை பற்றியும் நகரத்தை பற்றியும் வேறு வேறு கோணங்களில் நூல்கள் வர வேண்டும் அப்படின்னு வந்து அவர் விரும்புறாரு. இதனுடைய இன்னொரு தொடர்ச்சியா நினைவு என்னும் நீல் நதி அப்படின்னு ஒரு புத்தகம். இது வந்து அந்த கட்டுரையினுடைய ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப நல்லா இருக்கும். வெயில் மழையென பொழியும் நிலவெளியில் இருந்து அப்படின்னு ஒரு தலைப்பு. அது போக புரட்சியின் கண்ணீர்னு ஒரு கட்டுரை. மணிமாற வந்துட்டார், எவ்வளவு பெரிய ஆய்வாளர். புரட்சியின் கண்ணீர்னு ஒரு தலைப்புல ஒருத்தர் பேரே வந்து முத்துச்சாமிங்கிற பேரு புரட்சியின் மாறி இருக்கும். அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. கந்தசாமிங்கிற பேர் வந்து இயற்பெயர் கொண்ட அந்த தோழர் வந்து புரட்சிங்கிற பேருக்கு மாறி இருப்பாரு. அவங்க உலகை குலுக்கிய அந்த 10 நாட்கள் ஜான் ரீட புத்தகத்தை அவரை பத்தி எல்லாம் பேசி அந்த புத்தகத்தை பேசி எல்லாம் வந்து நாளை கழிச்சிருப்பாங்க. புரட்சி எப்போ வரும், இந்த இவங்க வந்து இந்த அவங்க செட்டு இந்த முன்னர் காலத்துல இருக்கும்போது அவங்க எல்லாம் கோயில்பட்டியில அந்த திடல்ல உட்காந்து நாளை காலையில புரட்சி வரும், புரட்சி வந்தோடனே இந்த புரட்சிக்கு யார் தலைமை ஏற்பான்னு வரைக்கும் பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. பால்வண்ணன் தான் புரட்சிக்கு தலைமை ஏற்ப தயாரா இருப்பார். அந்த மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க. எனக்கு நம்ம இப்படி அப்புறம் தர்சனா என்கிற ஒரு நாடக குழு, அந்த நாடக குழு வழியா வந்து உருவான கலைஞர்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த இது சொல்லியிருக்கு இந்த முன்னர் காலத்தில் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து கட்டுரை நூல்கள்ல எது மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு, அந்த அந்த எது மருத்துவங்கிற அந்த புத்தகம் வந்து இங்க இருக்கு. நம்ம இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, நூல்வனம் மணிகண்டன், அனிதா மணிகண்டன் 2 பேரும் வந்திருக்காங்க. பாரதி புத்தகாலயம் அவங்க வந்து ரொம்ப அழகா குழந்தைகள் தொகுப்பை கொண்டு வந்தா. இன்னொரு பக்கம் பல்வேறு வடிவங்கள்ல நேர்த்தியோட புத்தகங்களை கொண்டு வர்ற நூல்வனம் மணிகண்டனுடைய அந்த ஆக்கம் வந்து நமக்கு ஒரு மிக முக்கியமா உதயசங்கருடைய அந்த மாய கண்ணாடியிலிருந்து பல்வேறு இப்போ ஒரு சின்ன புக்கு கூட இருக்கு.
அந்த எல்லா வடிவங்களையும் இருக்கு. இப்படியான புத்தகம் எப்படி இருக்கணும்னு பாரதி 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்ட கனவை வந்து இன்னைக்கு நனவாக்குற அளவுக்கு வடிவங்கள்ல வந்து நம்ம தோழர்கள் இருக்காங்க. அந்த எது மருத்துவம்ங்கிற அந்த புத்தகம், அவர் ஒரு அடிப்படையில் அவர் என்ன டைமென்ஷன் சொன்ன மாதிரி, அவர் வந்து சிறுகதை எழுதுறவர், கதைகள் எழுதுறவர், நாவல் எழுதுறவர், குழந்தை கதைகள் எழுதுறவர். அவர் வந்து அப்புறம் முகநூல்ல கருத்தாயுதங்களை வந்து நமக்கான கருத்தாயுதங்களை வந்து அந்த சனாதானம் என்றாலும் அதை பத்தி ஒரு முகநூல்ல நீங்க இன்னைக்கு போய் அவரை போய் பார்க்கலாம். அவருடைய கரிசல்காரன் அந்த இதுல வந்து அவருடைய பிளாக்கர் இதுல அவருடைய பதிவுகளை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இப்ப கவிதைகளை அந்த ஏஐ பயன்படுத்தி எப்படி பதிவு செய்யறது அதையும் வந்து கொண்டு வந்துட்டாரு. எல்லாமே அப்புறம் சினிமால வேற கொஞ்சம் வேலை பார்த்தாரு. பட் இந்த மாதிரி அதெல்லாம் சொல்றதுக்கு வந்து சிரிப்பாரு அவர் வந்து. ஆனா அது எனக்கு தெரியுங்கிறதுனால ஒரு சினிமாக்காரங்களோட சினிமாலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்படி பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு விஷயங்கள். நவீனா, துர்கா, அவங்க வீட்டில் அண்ணி, இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மெல்லாம் பேசுகிறோம்ல, எங்கள் தாலி எல்லாம் கட்டுறதை பற்றி ரொம்ப டிஸ்கஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில். அப்போ வந்து எங்களுக்கு முன்னுதாரணமாக வந்து தாலியை எடுக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்த நேரத்தில் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத இயல்பான வாழ்க்கையினூடாக அவங்க வீட்டில் அவங்க அண்ணி புரட்சியெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இயல்பா எல்லாமே சாப்பிட்ற உணவுல இருந்து பிள்ளைங்க எல்லாருமே இயல்பா அந்த வாழ்க்கையில இயல்பா எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம பேசுறோமே எழுதுறோமே இதுக்கெல்லாம் உண்மையா எப்படி இருக்கிறதுனா உண்மையா இருக்கிறதுனால தான் எழுத முடியுது. அந்த வாழ்க்கையை வந்து உண்மையா இருக்கிறதுனால தான் அவரால் எழுத முடியுது. அப்படி ஒரு இது. அது ஹோமியோபதி மருத்துவர் கூட. அந்த ஹோமியோபதி மருத்துவரா அந்த மருத்துவத்தை உள்வாங்கி படிச்சு அதை பத்தி என்ன அதை மட்டுமே சொல்லாம அவர் சொல்றாரு. தனித்துவமிக்க மனிதனின் தனித்துவமிக்க உடல் உயிர் இயக்கம் பற்றி அவர் வந்து பேசுறாரு. அது எல்லாமே அதை பத்தி பேசும்போது அந்த அந்த புத்தகம் முழுமையா சொல்ற விஷயம், விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். இதுதான் பாரதி சொன்னது. இந்த பாரதி சொன்னதை அந்த அந்த மாதிரி உடம்பை வச்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த எது மருத்துவம் பேசுது. 2016 அந்த வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா அவர் குழந்தைகள் கதைகள் எழுதுறவர் மட்டும் இல்லை, 2015 முதல் பதிப்பும் 2020 நூல்வனம் பதிப்புமா வந்திருக்கிற குழந்தைகளின் அற்புத உலகில், வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகம் இங்க இருக்கு. குழந்தைகளின் உளவியல், புரிந்து கொள்கிற ஆற்றல், கண்டுணரும் திறன், கற்றுக்கொள்ளும் வேகம், உணர்வுகளின் வெளிப்பாடு, கற்பனை திறன், அனுபவங்களின் சேகரிப்பு, பகுப்பாய்வு என குழந்தைகளின் உலகத்திற்குள் ஊடாடுகிற ஒரு ஆரோக்கியமான மனப்பாங்கு நமக்கு தேவை. விளையாட்டே வாழ்க்கை என்று அந்த குழந்தைங்க எப்படி இருக்கணும், கதைகளின் மூலம் அனுபவங்களை எப்படி பகிர்ந்துக்கணும், கேள்விகளோட தேவை, குழந்தைகளுடைய கேள்விகளின் தேவை என்னவா இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும், குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் குறித்து மிக அழகாக அதுல ஒரு பகுதி இருக்கு. கற்றலின் இனிமை குறித்து மிக விரிவா அந்த புத்தகத்துல பேசப்பட்டிருக்கு. அது சொல்லிட்டு சொல்றார், குழந்தைகள் இந்த சமூகத்தின் பொக்கிஷம், அவர்கள் மானுட இனத்திற்கு சொந்தமானவர்கள், சுதந்திரமான ஜனநாயக பூர்வமான கல்வியை சுதந்திரமான ஜனநாயக பூர்வமான கல்வியை அவர்களுக்கு வழங்குவது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று அந்த புத்தகத்துல வந்து முக்கியமா வந்து சொல்றார். இப்படி இப்ப மொழிபெயர்ப்பை பத்தியும் சொன்னாங்க. அவரோட நிறைய மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய முன்னாடி படிச்சது இருக்கு, நினைவு இருக்கு. ஆனா இந்த குறைந்த நேரத்துல பேச முடியாது. தாமியசா வந்து தன்னுடைய மைய முழக்கமா ஒவ்வொரு மாநாடப்பையும் ஒரு மைய முழக்கத்தை நாங்க வைப்போம். படைப்போம், படைப்புகளை கொண்டாடுவோம். 12வது மாநில மாநாடு விருதுநகரில் நடந்தப்ப முற்போக்கு தமிழ் மரபை முன்னெடுப்போம், மூட மனுதர்ம தந்திரத்தை முறியடிப்போம்னு திருப்பூர் 13வது மாநில மாநாட்டில், 14வது மாநாட்டில் சாதியற்ற தமிழர் காவியற்ற தமிழகம் என்கிற தலைப்பு, 15வது மாநாட்டில் தனித்துவம் நமது உரிமை, பன்மைத்துவம் நமது வலிமை, 16வது மாநாட்டில் உலகளாவிய ஒரு முழக்கம், வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அரமனை எழுக. இந்த மைய முழக்கங்கள் இன்றைக்கு அறிவு ஜனநாயகமாய் கொண்டிருக்கிற இந்த காலத்துல இன்றைக்கு இந்த மைய முழக்கங்களை வெறும் முழக்கங்களாக இல்லாமல்
இந்த முழக்கங்களினுடைய உள்ளே இருக்கிற ஒரு அடர்த்தியான வடிவமாக தன்னுடைய எழுத்துக்களை சிறுகதையில், கவிதையில், மொழிபெயர்ப்பில், கட்டுரைகளில் பயன்படுத்தி கொண்டிருப்பவர் தான் எழுத்தாளர் உதயசங்கர். இன்னும் நான் மீண்டும் சொல்றேன், அந்த தர்சனா நாடகம் துவங்கும் போது அவங்க ஒரு கோஷம் போடுவாங்களாம். தர்சனா ஒரு கண்ணாடி, உதயசங்கர் கண்ணாடி, அமைப்பின் கண்ணாடி. உதயசங்கர் ஒரு விதைக்கலயம், உதயசங்கர் அமைப்பின் கருப்பை. நாங்கள் இந்துக்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்துவர்கள் அல்ல. நாங்கள் தாகூரின் கீதாஞ்சலிகள், பாரதியின் குயில் பாட்டுக்கள், பாடி திரியும் வானம்பாடிகள் என்று முழக்கமிடுவார்களாம் தெருவில் நின்று. அந்த எந்த ஏற்பாடும் இல்லாம போய் ஏற்பாடு பண்ணி நடக்கிற அந்த நாடகம், அந்த வீதிகளில் நடந்த நாடகங்களை நாம் மீண்டும் துவங்க வேண்டியிருக்கிறது. நிறைய அவருடைய கட்டுரைகள், கதைகள் குறித்து அப்படி நிதானமா பேசிக்கிட்டே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அடிப்படையில் அவருக்கு செய்ய வேண்டிய பாராட்டு இன்னும் அதுக்காக அமைப்புல தோழர்கள் காத்திருக்கிற நேரத்துல சிறார் இலக்கியம் மற்றும் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு, இளையோர் இலக்கியம், இப்படி தனித்தனியா பிரிச்சு ஒரு முழு நாளும் நடத்தினாலும் அவரை பற்றி பேசலாம். ஆனா அடிப்படையில் உதயசங்கரை பற்றி பேசுவது என்பது உதயசங்கரை பேசுவதல்ல. உதயசங்கரை பற்றி பேசுவது என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை பற்றி பேசுவது, நம்முடைய வாழ்வை குறித்து பேசுவது, நம்மை புரிந்து கொள்வதற்காக நமக்குள் நாம் பேசுவது, நமக்கு வெளியில் பேசுவது. ஆகவே இது பந்தயமும் இல்லை, உன் போட்டியாளனும் நான் இல்லை. நன்றி, வணக்கம்.